அதிகாரம் 19. யோசபாத்தின் நல்ல ராஜ்யபாரத்தை பற்றி இந்த அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வருகிறான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சிநேகம் வைத்திருந்தான். இதன் நிமித்தமாக கர்த்தர் யோசபாத்தை ஞானதிருஷ்டிக்காரனாகிய யெகூ என்பவன் மூலமாய் கடிந்து கொள்கிறார். யோசபாத் யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியையும் நியாய விசாரிப்புகளிலே சீர்திருத்தங்களையும் கொண்டு வருகிறான். யோசபாத் தன்னுடைய நியாயாதிபதிகளுக்கு சொன்ன கட்டளைகள். இந்த நியாயாதிபதிகள் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இருக்கிறார்கள். யோசபாத் எருசலேமில் உள்ள நியாயாதிபதிகளுக்கு கட்டளை கொடுக்கிறான். யூதா தேசத்திலே எருசலேமில் உள்ள நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமாய் இருக்கிறது.